வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கேமிங் தான் இந்த உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டார்க் ரிடில் தான். சரி வாங்க வளவளம் பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொட்டை அண்ட் டார்க் ரிடில் ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ஓகே, இப்போ நம்மளை காமிக்கிறாங்க. நம்ம ட்ரோன் விட்டுருக்கோம். இந்த டவுனே சுற்றி வருதா, இல்லைன்னு இடிச்சிட போகிறேன். ஓகே, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் ட்ரோன் தப்பிச்சிக்கிச்சதோ. இவன் தான் நம்பன்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கே மழையெல்லாம் காமிக்கிறாங்க. சொட்டையை வீட்டுக்கிட்ட போனோன்னு எப்பட்றா ட்ரோன் வேலை செய்யலை, ஏதோ ஒரு டிவைஸ் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் பொறுத்தவரையும் என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வரும். ஸோ அது ஒரு கடுப்பேற்ற விஷயம். ஸோ ஓகே, மூவ் ஃபார் வாக்கிங்னு சொல்கிறாங்க. ஓகே, நடந்தாச்சு. ட்ரை டு ஓப்பன் தி கேட். பூட்டி வச்சுருக்க கேட்டை நம்ம ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ மூல் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, டப்பாவை எடுத்து செவ்வறு குதின்னு சொல்கிறாங்க. சரி, திருடுறது அப்போ யாராச்சும் நம்மளை பார்த்தாங்கன்னா இந்த பையன் டார்க் ரிடில் வீட்டில் போய் திருடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது? ஓகே, ஜம்ப் பண்ணுறா. அப்பா ஏதாச்சும் ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம ட்ரோன் எடுக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, சொன்ன மாதிரியே போய் ட்ரோன் எடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ட்ரோன் எடுத்து நம்ம வந்துடலாம். ஓகே, சொன்ன மாதிரி ட்ரோன் எடுக்கிறோம். மேலே பார்க்குறோம். ஏன்னா மேலே காக்கா தெரியுதா? ஓ, டார்க் ரிடில் இங்கே தான் இருக்கானா, காஃபி குடிச்சிட்ருக்கான். ஓகே, காஃபியை சிந்திட்டானா. ஓகே, நம்மளும் சிரிச்சிட்ருக்கோம். எனக்கு ஷாக் அடிக்குது. ரோபோட்டுக்கு தான் ஷாக் அடிக்கும். அப்போ இவன் என்ன ரோபோட்டா? இவன் ரோபோட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்னன்னு தெரில. ஒரு சாப்டர்லாம் முடித்து இவன் மனுஷனா இல்லை வேறு ஏதாவது கண்டுபிடிச்சிடலாம். சரி ஓகே, இப்போ ஆப்பிள் எடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஆப்பிள் தான் ரொம்ப முக்கியம் இந்த கேமில். என்ன பார்த்திங்கன்னா நிறைய பொருள் மிஷின்ஸ் அதெல்லாம் உடைக்க ஆப்பிள் தான் தேவை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ கரெக்டாக நம்ம எய்ம் வச்சு அடிக்கலாம். நான் எய்ம் வச்சது கண்ணாடிக்கு, ஆனால் எய்ம் விழுந்து அந்த கட்டைக்கு. ஓகே, இப்போ நம்ம கண்ணாடியை உடைச்சாச்சு. உங்கள் வீட்டில் கண்ணாடி உடைச்சா உங்களுக்கு சட்டம் கட்டி நீங்கள் வெளியே வருவீங்களா? ஆனால் இவன் இப்படி இல்லை, கண்ணாடி உடைச்சாலும் வரமாட்டான். நம்ம சாவி எடுத்தோன்னே வந்துடுவான். அதுதான் எப்படின்னு எனக்கு தெரில. நம்மளை பாட்டு சிரிக்கிறானா? ஓகே, சாவி எடுத்து கேட்டு பொறுமையாக திறந்து நம்ம வெளியே போகலாம். ஏன்னா இவன் வரத்துக்கு ஒன்றும் இட்டர்னிட்டி ஆகும். சரி ஓகே, ட்ரீ ஹவுஸில் போய் செஸ்ட் ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ், நீங்கள் அந்த மேலே சாண்டா கிளாஸ் போனது பார்த்தீங்களா? சாண்டா கிளாஸில் டீர் வச்சு தான் ரைடு பண்ணுவாங்க. அது டீர்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இந்த கேமில் நம்மளோட சொட்டையை டார்க் ரிடில் வச்சு தான் ரைடு பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சொட்டை எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய மரியாதை எடுக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே நன்றி கடன் பண்ணுறோம் இந்த கேமுக்கு. மிஸ்டர் CAO, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எனக்கு தெரில. அதனால் மிஸ்டர் கவுனே வச்சுக்கலாம். சரி, அவனுக்கு போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வரணுன்னு சொன்னாங்க. நம்மளும் ஹாய் சொல்லிட்டு வந்தாச்சு. என்ன விற்கிறான்னு பார்த்தா எல்லாமே ரியல் காசு, இல்லைன்னா கேம் காசு. அதுவும் கேம் காசுனால் ஒரு நாள் ஒரு 5 வாட்டி யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் வருது. ஸோ இப்போ நம்ம நைட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுறா திருடணும். இது கொஞ்சம் லாஜிக்கான விஷயந்தான். ஆனால் திருநங்க எப்போவுமே நைட்டில் தான் திருடுவாங்க, காலையில் திருநா மாட்டிப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேமில் நம்மளை நைட் திருட சொல்கிறாங்க. ஓகே, இந்த கேமில் எப்போ பட்டாலும் ஆடு வந்துக்கிட்டே இருக்குது கைஸ். ஃபைண்ட் அவுட் வேர் த நெய்பர் ஹிட்டிங் த சீலிங். ஓகே, எங்களை போது மறுபடியும் விடுறோண்ணா. யார் இது? லாலிபாப் வச்சு விட்ட காமிச்சிட்ருக்கா. ஓ, யார் இவ தான் மேரியா? ஓகே, பிரிங் அகந்தா த ப்ளூ பிரின்ஸ். ஸோ இது எல்லாமே வேறு கொஸ்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நோக்கி செலவுடா. நானே ஒரு சின்ன பையன்தான். உன் வீட்டுக்குள்ளே உன் வீட்டில் இருக்க சீக்கிரட்டை கண்டுபிடிக்கிறேன், இல்லைன்னா என் பேர் லித்தின் இல்லைடா. ஓகே, நம்ம கண் முன்னாடி லாலிபாப்பை சாப்பிட்றா. கரேஜ் ஏதோ அந்த சைடு காமிக்கிறா, கிட்ட வர சொல்கிறா.
காதுகிட்ட ரகசியத்தை சொல்கிறான். என்ன ரகசியம்? இன்னும் கரேஜு கீழே போட்டா சொட்டையா நீங்கிற காருக்கு அதில் போயிட்டுருக்க. ஸோ ஓகே, நம்மளை வந்து அங்கே பார்க்க சொல்கிறா. ஓகே, கட்சியில் முடிஞ்சிருச்சு. மேரி எட்ட கேரேஜ். இப்போ நம்ம வந்து மேரி கேரேஜ் பார்க்க போகணும். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரக்கில் யார்ட்ட கொஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கொஸ்ட்டை அப்படி முடிச்சுட்டு போயிடலாம். யாரா நீ? என்னை பொறுத்த வரையும் இந்த போலீஸ் மேனும் ஒரு ரோபோட்டாக நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து இந்த கேம் சும்மா விளையாண்டுருந்தேன். அப்போ வந்து சும்மா ஆப்பிள் வச்சு அடித்தேன். பட் ஒரு எனிமி ஹேஸ் ஃப்ரோஸ்டு ஃபார் 5 செகண்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சு. டார்க் இதில் அடித்தா வரும், இல்லைனா ஏதாச்சும் மிஷின்ஸ் அடித்தா வரும். ஸோ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த போலீஸ் மேன் அடித்தா வருது அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் என்ன சொல்லுங்கள். ஸோ ஓகே, நம்ம மேரி போய் கரையில் பார்த்தாச்சு. ஸோ வீடியோ பார்க்காம எக்ஸஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே, இவனா லாலிபாப்லேயே ஹேக்கிங் டிவைஸ் வச்சுருக்கா. பின்ன ஒரு ஹேக்கிங் டிவைஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாலா? ஓகே, இந்த ஹேக்கர் மேரி ஹேக்கர்னாலே ஓப்பன் பண்ண முடியல. நம்மளால் ஓப்பன் பண்ண வேணும் பார்க்கலாம். ஓகே, போலீஸ்கார் நீ தானே எனக்கு பிடிச்ச. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பிளாக் மேலே ஏறி இல்லை போயாச்சு. இங்கே ஃபுட் பிரிண்ட்ஸ் காமிக்குது. இங்கே அந்த கோடு போடணும். 512. இந்த 512 கோடு வந்து ஒரு காமனான கோடுறான். எல்லாருமே இந்த கோடு பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மேரியை உள்ளே விடணுமா? ஓகே, இந்த வால் அழிச்சிட்டு ஓகே வந்துட்டா மேரி. ஃபைண்ட் வே டு ஓப்பன் சீக்ரெட் பேசேஜ் அந்த இருக்கார். ஓகே, சீக்ரெட் பேசேஜ் ஓப்பன் பண்ண ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கேமை முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அந்த சைடு கொஸ்ட்டுக்கு இது ஒரு கேம், முக்கியமான கேம். பீட்ரு கொஸ்ட்னு ஒரு கேம். எனக்கு தெரில, நான் சும்மா விளையாண்டேன். அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் இது கொஸ்ட்டு எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, இது ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இது முடிச்சிருங்க எல்லோரும். ஸோ ஓகே, இந்த சாப்ளிங் வந்து பீட்ருக்கிட்ட நான் அப்புறம் கொடுத்துட்றேன். அதை வந்து ஆஃப்லைனில் காமிக்க மாட்டேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து காரை திறக்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இந்த மேரி வந்து இவளோட ஹேக்கிங் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இது ஹேக்கிங் டிவைஸ் இல்லை கைஸ், ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போயிடுச்சு. ஸ்டெப்னியா அப்படின்னு தான் நினைக்கிறேன், தெரில. ஸோ ஓகே, இந்த மேரி வந்து காரே தூக்கிட்ட லாலிபாப் வச்சு. சரி, சால்வ்டு ரிலீஸ் ஆஃப் த மைண்ட் ரீடிங் டிவைஸ். மைண்ட் ரீடிங் டிவைஸா என்னன்னு தெரில. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? நீட் டு டேர்ன் ஆன் அ கம்ப்யூட்டர். ஓகே, ஹேக். ஓகே, டேப் 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 பண்ணிக்கிட்டே இருந்தால் கம்ப்யூட்டர் ஆன் ஆகுமா? யூ வின். ஓகே ஓகே, டேப் பண்ணிட்டே இருந்தால் கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னா, கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுன்னு ஒரு மீம் இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி தான் இது இருக்கா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இது கேமரா ஹேக் பண்ணி இதெல்லாம் நம்ம அடிக்கணும். இதை நம்ம அடித்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 16 வாட்டி இதை அடிக்கணும். அடித்தோன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிடலாம் அப்படின்னு இவனுங்க சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து கடைசி 15 செகண்ட்குள்ளேயே முடிச்சிட்டோம். ஒரு ஆடு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஹேக் பண்ணனால ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டு மாதிரி பாஸ் ஆகுது. எங்கே போகுது? இதெல்லாம் இந்த மைண்ட் ரீடிங் டிவைஸா? ஓகே ஓகே, நல்லா தான் இருக்குது. என்ன இது? பீட்டரு, நண்டு, கவு எல்லோரும் எங்கே இருக்காங்களே, என்னன்னு புரியல. பூம் பவ்வா, என்னடா அது? என்ன சவுண்டு அது? மேரி நம்ம கூட வரலையா? இப்போ மேரியை கடத்திட்டு போயிட்டாங்க ஐஸ். நோ, நம்ம வந்து இந்த வழி விட்டு போகிறதுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம வந்த வழியிலே போகலாமே. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? நோ. அப்போ அந்த பாக்ஸ் அடிக்க வச்ச இடத்துல தான் நம்ம தப்பிச்சு போகணுன்னு நினைக்கிறேன். இந்த லேசரும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆமாம் ஐஸ், இந்த பாக்ஸ் அடிக்க வச்ச இடம்னா. ஓகே, 2வது பாக்ஸ் தூக்கி போட்டாச்சு. இப்போ கிட்ட போனோன்னையும் நம்ம வந்து உள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், கரெக்டாக என்ன அது இது? இது எப்படா போகுது? இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த 3 வால்வு இருக்கும். அந்த 3 வால்வு அழுத்தணும். இங்கே இல்லை, அங்கே இருக்குது கைஸ். இந்த 3த்தையும் கிளிக் பண்ணிட்டோன்னா வழி ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான், இதுவும் முடிச்சாச்சு. இந்த டனல் கூட போகிறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கு கைஸ்.
இங்கே வந்து க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒன்றொரு க்ரீனு சேர்த்து வச்சா தான் ஜோடி முடியும். அப்புறம் இந்த வந்து வாத்துக்கு காடு ஒன்று நம்மளை விடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சாக்கடையை விட்டு வெளியே வந்தாச்சு. கதவை திறந்து கைஸ் நம்ம ஃப்ரெண்டு மேரியை வந்து அந்த சொட்டையை வந்து அவன் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறான். என்ன பண்ண போகிறான்னு யாருக்கு தெரியும்? ஓகே, சிட்டி ஹீரோ யூ மேனேஜ் டு கெட் ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சாக்கடையை விட்டு வெளியே வந்துட்டீங்க, இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம், மறுபடியும் நிறையா டார்க் ரெட்டில் வர கொஸ்ட்லாம் முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகணும்? இந்த ட்ரக்கு தான். கெட் இன் டு நெய்பர்ஸ் ஹவுஸ். நெய்பர்ஸ் நீ யாரா? நீ யார் கேசிவேன்? அப்படியே சிங்கம் போட சூர்யா. இவனே ஒரு ரோபோட் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, 2வது வாட்டி போலீஸ்காரன்கிட்ட மாட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சொட்டை வீட்டுக்குள்ளே போகிற வழியை பார்க்கலாம். ஓகே, நல்ல வேலை இங்கேஸ் பண்ணாச்சு. ரிட்டன் த சீட்லிங் டு பீட்டர். அதான் சொன்னேங்க, இந்த சீட்லிங் வந்து ஒருத்தங்கிட்ட கொடுக்கணுன்னு. அவன் தான் பீட்டரு. ஸோ இந்த பீட்டர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம். இதுக்கு ஒரு கட்சினடா. என்னடா கட்சின்னு இது? என்னடா இது? செடியை கொடுத்தோனையும் பெரிய செடி வந்துருச்சு. சிட்டி ஹீரோ கங்க்ராச்சுலேஷன் ஹெல்ப். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பீட்டருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணனால சிட்டி ஹீரோ ஐட்டமா. ஹே கான்ட் கெட் விட். ஓகே, இந்த வந்து ஃப்ளவரை வந்து நம்ம பீட்டர்கிட்ட கொடுக்கணும். ஆனால் நம்ம இதை வந்து கையில் எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதனால் முள்ளை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இப்போ டார்க் எங்கே இருக்கோம்? டார்க்கே சூப்பர்ரா. கரெக்டாக நம்ம போகிற நேரம் பாட்டு இவனும் வெளியே வரான். நல்ல வேலை, இது நம்மளுக்கு பயங்கர யூஸ்ஃபுல். சரி, ஓகே. வெளியே போனோனையும் நம்ம வந்து கேட்டுலேயே போகக்கூடாது. இதுதான் நம்ம வழி, தனி வழி. ஸோ இப்போ அவன் வந்து கொஞ்சம் பண்ணி திரும்பி பார்ப்பான். ஏன்னா இப்போ தேவையில்லாமல் ஆப்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன், அது உங்கள்கிட்ட இருக்குண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நியாயமான கேள்வி தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப அவசியமான பொருள். சாப்ட்ரு 1 எனக்கு எப்படின்னு தெரில, பட் சாப்ட்ரு 2, 3 உங்களுக்கு ஆப்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப்பிள் வச்சுனா முக்கால்வாசி கேமே நான் முடித்தேன் சாப்டர் 3. ஸோ இப்போ வந்து காப்பர் கீ எடுக்கணும். அது வந்து உள்ளே போனால் டைனிங் ஹாலில் இருக்கும். பழைய கேமில் எப்படி இருக்குன்னா, காப்பர் கீ எடுத்தோடனே இந்த லாக்கில் சில்வர் கீ இருக்கும். சில்வர் கீ லாக் ஓப்பன் பண்ணால் கோல்டன் கீ இருக்கும். ஆனால் இப்போ எப்படி பண்ணிட்டாங்க, நம்ம ஒன்று மேலே போகணும், போய்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரு டெரஸுக்கு போகணும், அங்கே போய் சில்வர் கீ எடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து சொன்ன சாவி எடுத்தோனையும் நம்ம வந்து தலைவனுக்கு வந்து சிக்னல் வந்துடும். அந்த பீட்டரோட செடி உடைக்கு வந்து நான் வந்து ஏதாச்சும் பொருள் வேணும்னு சொன்னல, கையால் எடுக்க முடியாதுன்னு. அதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த கட்டிங் பிளேயர் எடுத்துக்கிட்டோம். இதை வச்சு நம்ம ஈஸியாக அந்த செடியை அறுத்து நம்ம நண்பன் பீட்டர்கிட்ட கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து தேவையில்லாத பொருளெலாம் கீழே போட்டுடலாம். கேட் கீழே தேவையில்லை, காப்பர் கீ தேவையில்லை, ஆப்பிள் மட்டும் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், கட்டிங் பிளேயரை சைடில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கோல்டன் கீ எடுக்கணும். அவ்வளோதான் மெயின். கோல்டன் கீ எடுத்து சைடில் ஒரு பூனைக்குட்டி மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் அதை உடச்சி நம்ம வந்து சில்வர் கீ கார்டு எடுக்கணும். பட் பழைய அப்டேட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம வந்து அங்கே ஒரு கன் இருக்கும் கைஸ், அந்த கன்னை எடுத்து சொட்டையனை அடித்தா அவன் வந்து கீ கார்டு போடுவான். அந்த கீ கார்டு வச்சு நம்ம வந்து அந்த சீக்ரெட் டோர் ஓப்பன் பண்ணி ஃபோனில் கோடு எடுத்து நம்ம போயிடலாம். பட் இந்த அப்டேட்டில் கீ கார்டு அங்கேயே கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல விஷயம். சிறண்டா திடீர்னு இங்கே வந்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், நான் வந்து சில்வர் கீலாம் எடுத்து இந்த மஞ்சள் கலர் கார்டு வச்சு ஒரு கேட் இருக்கும், அந்த கேட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு கன்று கிடைக்கும். அந்த கன்று முக்கியம், ஏன்னா அதை வச்சு நம்ம சொட்டையை நடிக்கலாம். ஸோ ஏன் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வீடியோ டியூரேஷன் 31 நிமிஷம். சுருக்கி எவ்வளோ சுருக்க முடியுமோ உங்களுக்கு வந்து 17 நிமிஷத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதனால் நம்மளுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமே இருக்குங்க, அந்த ஐடி வேணால் ஃபாலோ பண்ணுங்கள், கியூ கேமிங்னு இருக்கும், இதே லோக்கா தான் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, கோல்டன் கீயும் மஜாவாக எடுத்தாச்சு. அப்போ தான் கோல்டன் கீ லாக் ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சுது.
ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறது, வெளியே போயிடலாம். அப்புறம் நம்மளால் கன்று எடுக்க முடியும். அந்த கன்று எடுத்துட்டோம்னாவே கீழாக் எல்லாமே நம்ம கை வசம். சரி, இப்போ வந்து எகிரி குடிச்சாச்சு. இந்த மஞ்சள் கலர் எடுத்துட்டு நான் எங்கே போகணுன்னு சொல்கிறேன். சைட்டாக உங்களுக்கு கரேஜ் மாதிரி ஒன்று இருக்கும். கரேஜாக அது என்னன்னு தெரில, சைட்டாக ஒன்று இருக்காங்க கைஸ். அங்கெல்லாம் போய் இந்த லாக் பிடிங்கன்னா உங்களுக்கு கன்று கிடச்சிடும். இந்த கீ கார்டு என்ன கலரில் இருக்கோ அந்த கலர் லாக் மட்டும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இப்போ எதுக்குற அந்த சுற்றுறது எடுத்த அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல கேள்வி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பு. இதில் வந்து நம்ம மட்டும் மாட்டுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம வந்து இந்த சொட்டையனை கூட மாட்டி வைக்கலாம். நம்ம வர வழியில் இதை போட்டோன்னா சொட்டையை அங்கேருந்து அவன் மாட்டிப்பான். ஒரு 15 செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுவான். அப்போ நம்ம வந்து மற்ற கொஸ்டில் முடிச்சிடலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து கன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சில்வர் கீ கார்டு எடுத்தாச்சு. எப்படி இப்போ எடுத்த ஒரே கட்டில் எடுத்த அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சில்வர் கீ எடுப்பீங்களா கைஸ், அந்த இடத்துலேருந்து ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்லேருந்து லெஃப்ட்டு சைடு வந்து கீழே ஒரு கூரை இருக்கும் கைஸ். அந்த கூரையிலேருந்து குதிச்சிங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் நீங்கள் ஆப்பிள் வச்சு திறந்தீங்கன்னா ஒரு கோல்டன் பேட்லாக் இருக்கும். அந்த பேட்லாக் திறந்தீங்கன்னா சில்வர் கீ கார்டு இருக்கும். பக்கத்துலேயே ஒரு பூனை இருக்கும். அந்த பூனை பக்கத்தில் ஒரு தலைகாணி இருக்கும். அந்த தலைகாணி கிட்ட உங்களுக்கு வந்து கன்று கிடைக்கும். அந்த கன்னை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கன்று உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து சில்வர் கீ கார்டு எங்கே போகணுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மைன்கிராஃப்டில் பார்க்கோர் பண்ணுற மாதிரியே டார்க் ரிடில் பார்க்கோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து ரிடில் வந்து அந்த சைடு போயிட்டான். எப்படி ப்ரோ தைரியமாக போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அவன் கிட்ட உண்டானா துப்பாக்கி வச்சு சுற்றுற வேண்டியதான். இல்லைன்னா அவன் வெளியே போனாலும் போவான். அப்போ நம்மளுக்கு நல்ல சகனம் தான். ஓகே, நம்ம சொன்ன மாதிரியே நம்ம தம்பி வெளியே போகிறாரு. ஸோ இப்போ நம்ம வந்து நல்ல சான்ஸ், நம்ம கரேஜ் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே கோ, போயாச்சு. ஓகே கேஸ் வந்துச்சு. இங்கே வந்தோடனே இந்த சைடு திருப்பி இந்த சைடு போனால் லாக் ஓப்பன் ஆயிரும். இவனும் வருவான் கைஸ். நோட்டிஃபை ஆகிடுச்சா அவனுக்கு. ஓகே, 4050 இதுதான் கைஸ் கோடு. ஸோ இந்த கோடு நான் வச்சுக்கணும். என்ன ப்ரோ மாட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்க வேணாம். நான் வந்து காசு கொடுத்து வந்துட்டேன். ஏன்னா இவங்க ஓசியில் கொடுக்குற காசு தாங்க கைஸ் 450 ரூபா இருக்குது. ஸோ அந்த கேம் காசை வச்சு நம்ம வந்து வந்துடலாம். ஸோ ஓகே, எனிமி வந்து 5 செகண்டுக்கு ஸ்டன் ஆகிட்டான். அவ்வளோதாங்க கைஸ், 4050 போட்டோன்னா நம்ம வந்து இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஓகே, அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Lithin. Bye guys, next lesson. Bye.